أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله الصلاة والسلام على رسول الله ربنا زدنا علما رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي يا فتاح سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. யா அல்லாஹ் உன்னுடைய வேதத்தை அழகிய முறையில் படித்து விளங்கி அமல் செய்வதற்காக நாங்கள் அனைவரும் ஒன்று கூடியிருக்கின்றோம். யா அல்லாஹ் எங்களிடம் இந்த அமலை நீ ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ் உன்னுடைய பொருத்தத்தை முழுமையாக எங்கள் அனைவருக்கும் தந்தருள்வாயாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். சூரத்துல் பக்ரா படிங்கம்மா. இறை நம்பிக்கை கொண்டோரே, நீங்கள் முழுக்க முழுக்க இஸ்லாத்தில் நுழைந்து விடுங்கள். மேலும் ஷைத்தானின் அடிச்சுவடுகளை பின்பற்றாதீர்கள். நிச்சயமாக அவன் உங்களுக்கு வெளிப்படையான பகைவன் ஆவான். முழுக்க முழுக்க தெளிவான அறிவுரைகள் உங்களுக்கு வந்த பின்னரும் நீங்கள் வழி பிறந்து போவீர்களானால் நிச்சயமாக அல்லாஹ் வல்லமையுடையோன், நுண்ணறிவுள்ளோன் என்பதை நீங்கள் நன்கறிந்து கொள்ளுங்கள். இதுல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறை நம்பிக்கையாளர்களை கூப்பிட்டு சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ உத்ஹுலூ ஃபிஸ்ஸில்மி காஃபா. இது ரொம்ப அற்புதமான வசனம். சுப்ஹானல்லாஹ். நீங்க இறை நம்பிக்கையாளர்களை இந்த இஸ்லாத்துல, இந்த மார்க்கத்துல நீங்க முழுமையா நுழைஞ்சிருங்க. மதில் மேல் பூனை மாதிரி பாதியில இந்த பக்கம் குதிக்கலாமா அந்த பக்கம் குதிக்கலாமான்னு நிக்காதீங்க. ஏண்டா இந்த இஸ்லாம் அற்புதமானது. அதுல நீங்க முழுமையா நுழைஞ்சாதான் அதை முழுமையா பின்பற்றி நடக்க முடியும். அல்லாஹ்விடத்துல பரிபூரணமான கூலியையும் பெற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கறத அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு சொல்றான். மேலும் அந்த இடத்துல சொல்றான், ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றாதீங்க. நிச்சயமா அவங்களுக்கு வெளிப்படையான பகைவனா இருக்கான். அவங்களுடைய பேரண்ட்ஸ சொர்க்கத்துல இருந்து வெளியாக்குனா இல்லையா, அவங்களுடைய ஆடைகளை களைந்தான் இல்லையா, அப்போ அவன் உங்க மேல பொறாமைப்பட்டான் இல்லையா. அப்ப அந்த பொறாமையின் வெளிப்பாடு அவன் உங்களுக்கு பகைவனா இருக்கிறான். அவன் உங்களை சூழ்ச்சி செஞ்சு வழிகெடுக்கக்கூடியவனா இருக்கான். அதை நீங்க அவனை வெளிப்படையான பகைவனாவே எடுத்துக்கோங்க. அவனுடைய அடிச்சுவடுகள் எதையும் பின்பற்றாதீங்கன்னு அல்லாஹ் தஆலா முதல் வசனத்துல சொல்லிட்டு அடுத்த வசனத்துல சொல்றான், தெளிவான அறிவுரை உங்கள்கிட்ட வந்ததுக்கு பின்னாடி நீங்க வழி தவறி போனீங்கன்னா நிச்சயமா அல்லாஹ் வல்லமையுடையவன் நுண்ணறிவானுங்கிறத நீங்க அறிஞ்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு நான் உங்கள் மேல இறக்கப்பட்டு உங்களை மன்னிச்சு உங்களை பூமியில அனுப்பி உங்களுக்கு இறை தூதர்களையும் கொடுத்து இறை வழிகாட்டுதலான வகையும் கொடுத்து அது உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சதுக்கு பின்னாடி நீங்க பாவம் செய்யலாமா? அதை விட்டு வழி தவறி போலாமா? போகக்கூடாதுல்ல. அப்படி போனீங்கன்னா நஷ்டத்துக்குரியவர்களா ஆயிருவீங்க. நிச்சயமா அல்லாஹ் வல்லமையாளனா இருக்கான், நுண்ணறிவாளனா இருக்காங்கிற விஷயத்த மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு நான் சொல்றேன். அடுத்து, இவ்வளவு அறிவுரைகளும் ஏவுரைகளும் பெற்ற பின்னரும் கூட மக்கள் நேர்வழியில் செல்லவில்லை என்றால் மேகக்குடைகளினூடே இறைவனும் வானவர்களும் தங்களிடம் வர வேண்டும், மேலும் விவகாரம் தீர்க்கப்பட வேண்டும் என்பதைத்தான் இவர்கள் எதிர்பார்க்கின்றார்களா? இறுதியில் அனைத்து விஷயங்களும் அல்லாஹுவிடமே கொண்டு வரப்படவிருக்கின்றன. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், இவ்வளவும் தெளிவா சொன்னதுக்கு முன்னாடி அல்லாஹ்வும் வானவர்களும் வந்துதான் உங்கள்ட்ட நேரடியா சொல்லணும், உங்க விஷயத்துக்கு தீர்ப்பு சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? இது சரியில்லை. அப்படி வரக்கூடிய நேரம் இருக்கு, முடியக்கூடிய நேரம், அப்புறம் அவகாசம் இல்ல. அடுத்து, இஸ்ராயலின் வழித்தோன்றல்களுக்கு எத்துணை தெளிவான சான்றுகளை நாம் வழங்கி இருக்கின்றோம் என்பதை அவர்களிடம் கேளுங்கள். மேலும் அல்லாஹ்விடமிருந்து நட்பேறு வந்த பின்னர் யார் அதனை துர்ப்பாக்கியத்திற்கு பரிமாற்றம் செய்கின்றாரோ அவரை அல்லாஹ் எத்துணை கடுமையாக தண்டிக்கின்றான் என்பதையும் அவர்களிடம் கேளுங்கள். யார் இறை நிராகரிப்பை மேற்கொண்டார்களோ அவர்களுக்கு இவ்வுலக வாழ்க்கை அழகாக்கப்பட்டுள்ளது. இவர்கள் நம்பிக்கை கொண்டவர்களை ஏளனம் செய்கின்றார்கள். ஆனால் இரையச்சத்துடன் வாழ்பவர்கள் தாம் மறுமை நாளில் இவர்களை விட உயர்ந்த நிலையில் இருப்பார்கள். இவ்வுலக வசதிகளையோ அல்லாஹ் தான் நாடுகின்றவர்களுக்கு கணக்கின்றி வழங்குகின்றான். தொடக்கத்தில் மக்கள் அனைவரும் ஒரே கொள்கை வழி நடக்கும் சமுதாயத்தவர்களாகவே இருந்தனர். பின்னர் இந்நிலை நீடிக்கவில்லை. அவர்களிடையே கருத்து வேறுபாடுகளும் பிணக்குகளும் தோன்றவே நேர்வழியில் செல்வோருக்கு நற்செய்தி அறிவிப்போராகவும் தீய வழியில் செல்வோருக்கு எச்சரிக்கை செய்வோராகவும் அல்லாஹ் நபிமார்களை அனுப்பி வைத்தான். மேலும் மக்கள் கருத்து வேறுபாடு கொண்ட விஷயங்களில் அவர்களிடையே தீர்ப்பு வழங்க வேண்டும் என்பதற்காக சத்திய வேதங்களையும் அந்நபிமார்களுடன் அல்லாஹ் அருளினான். ஆனால் இவ்வேற்றுமைகள் தோன்றியது தொடக்கத்தில் மக்களுக்கு சத்தியம் இன்னதென்று தெளிவுபடுத்தப்படாததினால் அல்ல, மாறாக எவர்களுக்கு சத்தியத்தை பற்றிய அறிவு வழங்கப்பட்டதோ அவர்கள் தாம் வேற்றுமையை தோற்றுவித்தனர்.
தம்மிடம் தெளிவான வழிகாட்டுதல்கள் வந்துவிட்ட பின்னரும் ஒருவர் மீதொருவர் கொடுமை புரியும் பொருட்டு சத்தியத்தை கைவிட்டு வேற்றுமைகளை தோற்றுவித்தனர். எனவே சத்தியத்தை குறித்து அவர்கள் பிணங்கிக் கொண்டிருந்த விஷயங்களில் நபிமார்களின் மீது நம்பிக்கை கொண்டோருக்கு தன் உத்தரவினால் அல்லாஹ் நேர்வழியை காட்டினான். மேலும் தான் நாடியோரை அல்லாஹ் நேரான வழியில் செலுத்துகிறான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹால யாருக்கு நேர்வழியில செலுத்துறான், யாருக்கு வழிகேட்டுல விட்டுறான் அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த இடத்துல சொல்றான். அது மட்டும் இல்லாம இஸ்ராயல் வழித்தோன்றர்களுக்கு நம்முடைய சான்ற தெளிவா சொன்னோம், அதுக்கு பின்னாடிதான் கடுமையா தண்டிச்சோம் அப்படின்னு அல்லாஹால சொல்றான். யார் இந்த உலக வாழ்க்கை அழகானதுன்னு நம்பி போறாங்களோ அவங்களுக்கு அதுல ஏராளம் இருக்கு. ஆனா இறைச்சத்தோட வாழ்பவருக்கு தான் மறுமையில இவங்களையெல்லாம் விட உயர்ந்த அந்தஸ்துல இருப்பாங்க. இந்த உலக வசதி வாய்ப்பு இருக்குல்ல, அத அல்லாஹ் நாடுறவங்களுக்கு கணக்கில்லாம கொடுக்குறான். ஆனா இதெல்லாம் சோதனைங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி ஆரம்ப காலத்துல மக்கள் எல்லாம் ஒன்னாதான் இருந்தாங்க. எப்ப நேர்வழி வந்துச்சோ அதுக்கு பின்னாடிதான் பல வேறா பிரிஞ்சு போயிட்டாங்க. யாரு நபிமார்களை பின்பற்றி வாழ்ந்தார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் எப்படி சொல்றான், நேர்வழி பெற்ற மக்கள்னு அல்லாஹால சொல்றான். அப்போ யார் அதுக்கு மாறு செஞ்சார்களோ இவர்கள் தண்டனைக்குரியவர்கள்ங்கிறத இதுல பாக்குறோம். அடுத்ததா, உங்களுக்கு முன் சென்றுவிட்ட நம்பிக்கையுடையவர்களுக்கு ஏற்பட்டதை போன்ற நிலை உங்களுக்கு வராமலே நீங்கள் சுவனத்தில் நுழைந்து விடலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றீர்களா? இன்னல்களும் இடுக்கண்களும் அவர்களை அலைக்கழித்தன. அன்றைய இறை தூதரும் அவருடன் நம்பிக்கை கொண்டவர்களும் அல்லாஹுடைய உதவி எப்போது வரும் என்று புலம்பி கேட்கும் வரை அவர்கள் அலைக்கழிக்கப்பட்டார்கள். அப்பொழுது அவர்களுக்கு இவ்வாறு ஆறுதல் கூறப்பட்டது, இதோ அல்லாஹுடைய உதவி அண்மையில் இருக்கிறது. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர். டைரக்டா நம்மகிட்ட அப்படி பேசுற மாதிரி இல்லையா நம்முடைய ரப்பு. அல்லாஹ்வுடைய நீங்க என்ன நினைச்சிட்டீங்க, உங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த மக்கள் எவ்வளவுலாம் கஷ்டப்பட்டாங்க இந்த மார்க்கத்துக்காக. அந்த கஷ்டமெல்லாம் படாம, அந்த தியாகங்கள்லாம் பண்ணாம, அந்த நன்மைகள்லாம் செய்யாம ஈஸியா சொர்க்கத்துக்கு போயிடலாம்டா நினைச்சீங்க. நோ, இல்ல அப்படிங்கறத அல்லாஹாலா சொல்லிட்டு உங்களுக்கு ஆறுதல் தரக்கூடிய விஷயத்த, அந்த கஷ்டத்துல இருக்கக்கூடிய மக்கள்லாம் இறை தூதர்கள்ட்ட அல்லாவுடைய உதவி எப்ப வரும் எப்ப வரும்னு கேட்டாங்க. இந்த பக்கத்துல இருக்கு வந்துரும்னு ஆறுதல் சொல்ற அளவுக்கு அவங்க இந்த மார்க்கத்துக்காக பாடுபட்டிருக்காங்க. அப்போ அதே மாதிரிதான் நீங்களும் இருக்கணுங்கிறத அல்லாஹ் சொல்றேன். அதுதான் அல்ஹம்துலில்லாஹ். அடுத்ததா, தாம் என்ன செலவு செய்ய வேண்டும் என்று அவர்கள் உம்மிடம் கேட்கின்றனர். சொல்வீராக, நீங்கள் எந்த ஒரு நல்ல பொருளையும் செலவு செய்யுங்கள். அதனை உங்கள் பெற்றோருக்கும் நெருங்கிய உறவினர்களுக்கும் அனாதைகளுக்கும் வறியவர்களுக்கும் வழிப்போக்கர்களுக்கும் செலவழியுங்கள். மேலும் நீங்கள் எந்த நன்மை செய்தாலும் அதனை திண்ணமாக அல்லாஹ் நன்கறிபவனாக இருக்கின்றான். இப்போ நம்ம என்னத்த செலவழிக்கிறோம் கேக்குறோம்ல. எங்களுக்கு போக மிச்சம் இருக்கிறதையா, சாப்பாடு ஆக்குறோம் மிச்சம் இருக்கிறதையா, துணிமணி எல்லாம் வாங்குறோம் உடுத்துறோம், நாங்க உடுத்தி கழிச்சு மிச்சம் இருக்கிறதையா, எதை கொடுக்கணும் கேக்குறாங்க பாத்தீங்களா. அல்லாஹ் பாருங்க எவ்வளவு அழகா சொல்றாங்க. நபியே உங்கள்கிட்ட நாங்க எதை செய்யணும்னு கேக்குறாங்களா, நீங்கள் எந்த நல்ல பொருளை வச்சிருக்கீங்களோ அதை செலவு செய்யுங்க. அதுல யாருக்கு முதல்ல செலவு செய்யணும் தெரியுமா, உங்களை பெற்றெடுத்த பெற்றோருக்கு, அப்புறம் உங்களுடைய நெருங்கிய உறவினர்களுக்கு, கூட பிறந்தவங்க, அக்கா தங்கச்சி அண்ணா தம்பி, நம்மளுடைய அம்மா அப்பா கூட பிறந்தவங்க, இப்படி எல்லாம் இருக்காங்க பாத்தீங்களா, இப்படி நெருங்கிய உறவினர்களுக்கு செய்யுங்க. அதுக்கடுத்து அனாதைகளுக்கு, வறியவர்களுக்கு, வழிப்போக்களுக்கு நீங்க செலவு செய்யுங்க. மேலும் எந்த நன்மை செஞ்சாலும் அல்லாஹ் அதை வீணாக்கவே மாட்டான். அதை நன்கு அறிந்தவனா இருக்கிறான். சுப்ஹானல்லாஹ். எங்கேயோ போய் வழிகாட்டுதல யாருக்கிட்டயோ கேட்க தேவையில்ல. அல்லாஹுடைய வேதத்தை படிச்சா ரப்பு நம்ம பக்கத்துல உட்கார்ந்துகிட்டு நமக்கு வழிகாட்டுற விஷயங்களை நம்ம அழகா தெரிஞ்சுக்கலாம். ஓகேடா, ஜிசாக்கல்லா ஹைரா. 216வது வசனம்டா. போர் செய்யுமாறு உங்களுக்கு கட்டளையிடப்பட்டிருக்கின்றது, ஆனால் அதுவோ உங்களுக்கு வெறுப்பாயிருக்கின்றது. ஒரு பொருள் உங்களுக்கு நன்மையாக இருக்கும் நிலையில் அதனை நீங்கள் வெறுக்கக்கூடும். மேலும் ஒரு பொருள் உங்களுக்கு தீமையாக இருக்கும் நிலையில் அதனை நீங்கள் விரும்பக்கூடும். இவற்றை அல்லாஹ் நன்கு அறிகின்றான், ஆனால் நீங்கள் அறிவதில்லை. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் தாலா சொல்றான், போர் செய்யுமாறு உங்களுக்கு கட்டளை இடப்பட்டிருக்கிறது என்ன தெரியுமா, உங்களுக்கு அது வெறுப்பா இருந்தாலும் அல்லாஹ் அதுல நன்மையை வச்சிருக்கிறான்.
நீங்க வெறுக்கிறதுல அல்லாஹு தாலா எப்படிப்பட்ட நன்மையை வச்சிருக்கிறான்னு உங்களுக்கு தெரியாது. நீங்க ஒரு தீமைய விரும்புவீங்க. ஆனா அதுல உங்களுக்கு சரியில்லாத விஷயங்கள் இருக்கும். அதனால அல்லாஹ் விரும்பக்கூடிய விஷயத்த செய்யுங்க. அல்லாஹ் நன்கு அறிந்தவனா இருக்கான். நீங்க அறியாத மக்களா இருக்கிறீங்கன்னு அல்லாஹ் சொல்றான். அடுத்ததா தடை செய்யப்பட்ட மாதத்தில் போர் செய்வது பற்றி உம்மிடம் கேட்கின்றனர். நீர் கூறுவீராக, அதில் போர் செய்வது மிக கொடியது தான். ஆனால் அல்லாஹ்வின் வழியில் செல்ல விடாமல் மக்களை தடுப்பது, இன்னும் அவனுக்கு மாறு செய்வது, மேலும் மஸ்ஜிதுல் ஹராமுக்கு வர விடாமல் இறையடியார்களை தடுப்பது மற்றும் அங்கு வசிப்பவர்களை அங்கிருந்து வெளியேற்றுவது ஆகியவை அல்லாஹ்விடத்தில் அதனை விட கொடியதாகும். மேலும் ஃபித்னா, குழப்பம் செய்வது கொலையை விட கொடியதாகும். அவர்களுக்கு சாத்தியமானால் உங்கள் தீனை நெறியை விட்டு உங்களை திருப்பி விடும் வரை உங்களுடன் அவர்கள் போர் செய்து கொண்டு இருப்பார்கள். ஆனால் நீங்கள் நன்கு புரிந்து கொள்ளுங்கள், உங்களில் யாரேனும் தனது தீனை விட்டு மாறி குஃப்ரில், இறை நிராகரிப்பில் நிலையிலேயே மரணித்து விட்டால் இம்மையிலும் மறுமையிலும் அவனுடைய நற்செயல்கள் அனைத்தும் வீணாகிவிடும். மேலும் இத்தகையோர் அனைவரும் நரகவாசிகளேயாவர். அதில் அவர்கள் என்றென்றும் விழுந்து கிடப்பார்கள். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தடை செய்யப்பட்ட மாசத்துல போர் செய்யறத பத்தி கேக்குறாங்க. ஆனா அதுல போர் செய்யறது ரொம்ப கெட்டது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்றான். ஆனாலும் அல்லாஹ்வுடைய வழியில இப்ப செல்ல விடாம தடுக்கிறாங்க, பள்ளிக்குள்ள நுழைய விடாம தடுக்கிறாங்க, இன்னும் மக்காவாசிகள் அங்க இருந்து வெளியேற்றிட்டாங்க. இதெல்லாம் அதை விட கொடுமையானது. அதாவது இந்த குழப்பம் செய்யறதை விட கொலையை விட குற்றமானது. சுப்ஹானல்லாஹ். பூமியில குழப்பத்தை ஏற்படுத்துறது கொலை செய்யறதை விட மிகப்பெரிய பாவம் அப்படிங்கிறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். அப்ப அதனால இந்த விஷயங்கள்ல இருந்தாலும் நம்ம விலகி இருக்கணும். உங்கள யாராச்சும் தீனை விட்டு மாறி குஃபுர்ல நிராகரிப்புல மரணிச்சுட்டா இம்மையிலையும் மறுமையிலையும் அவனுடைய செயல்கள் அத்தனையுமே வீணாக்கி போயிரும். இவங்க நரகவாசிங்கிறதுல சந்தேகம் இல்ல. அதுல எதை விழுந்து கிடப்பாங்க. அப்ப குஃபுருக்கு போயிடக்கூடாது எந்த நேரமும். குஃபுருக்கு போனா மன்னிப்பே இல்லைங்கிறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். அடுத்ததா மாறாக, எவர்கள் இறை நம்பிக்கை ஈமான் கொண்டார்களோ, மேலும் இறைவனுக்காக தம் வீடு வாசல்களை துறந்தார்களோ, மேலும் இறை வழியில் ஜிஹாத் செய்தார்களோ, அவர்களே அல்லாஹ்வின் நல்லருளை நியாயமாக எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். மேலும் அல்லாஹ் அவர்களின் பிழைகளை பெரிதும் மன்னிப்பவனாகவும் இன்னும் அவர்கள் மீது பேரருள் புரிபவனாகவும் இருக்கின்றான். சுப்ஹானல்லாஹ். அப்ப இறை நம்பிக்கை கொண்டவங்க செய்யக்கூடிய செயல் எவ்வளவு அழகானதா இருக்கு. அல்லாஹ்வுடைய மன்னிப்பை எதிர்பார்த்தவங்களா இருக்கிறாங்க. அல்லாஹ் நம்ம பாருங்க, எந்த ஒரு நன்மை செஞ்சாலும் நான் இந்த நன்மை செஞ்சுட்டேன், என்னைய அல்லாஹ் ஏத்துக்குருவான், எனக்கு சொர்க்கத்தை கொடுத்துருவான், ஆதரவு வைக்கணும். ஆனால் அச்சத்தோட இருக்கணும். ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்களதான் விரும்பக்கூடியவர்களாகவும் மன்னிக்கக்கூடியவனாகவும் இருக்கேன்னு சொல்றான். அடுத்ததா மது மற்றும் சூதாட்டம் இவற்றுக்குரிய கட்டளைகள் பற்றி உம்மிடம் கேட்கின்றார்கள். நீர் கூறுவீராக, அவ்விரண்டிற்கும் பெருங்கேடு இருக்கின்றது. அவற்றில் மக்களுக்கு சிறிது பயன்கள் இருப்பினும் அவற்றினால் ஏற்படும் பாவம் அவற்றின் பயன்களை விட அதிகமாக இருக்கின்றது. இறை வழியில் என்ன செலவு செய்ய வேண்டும் எனவும் அவர்கள் உம்மிடம் கேட்கின்றனர். உங்களுக்கு தேவைக்கு போக மீதமுள்ளதை செலவு செய்யுங்கள் என அவர்களிடம் நீர் கூறுவீராக. இவ்வாறு அல்லாஹ் தன் கட்டளைகளை உங்களுக்கு தெளிவாக விவரிக்கின்றான். சுப்ஹானல்லாஹ். உங்களுக்கு மது சூதாட்டத்தை பத்தி அவங்க கேக்குறாங்க. இந்த ரெண்டுலயும் பெரும் கேடு இருக்குதுன்னு அந்த மக்கள்கிட்ட சொல்லுங்க. ஆனா அதுல கொஞ்சம் பயன் இருக்கிறது மாதிரி தெரியலாம். ஆனா கேடுதான் கூட அப்படிங்கிறத இந்த மக்களுக்கு எடுத்து சொல்லுங்க. அப்ப மதுவும் கூடாது, சூதாட்டமும் கூடாது. அதுல மக்களுக்கு மிகப்பெரிய கேடு இருக்குங்கிறத படைச்ச ரப்புல் ஆலமீன் சொல்லக்கூடியவனா இருக்கிறான். பாத்துக்கோங்க. அதுக்கு அடுத்து அல்லாஹ் தஆலா சொல்றான், அல்லாஹ்வுடைய வழியில நாங்க எதை செலவழிக்கணும் அப்படின்னு கேக்குறாங்க. உங்களுக்கு போக மீதம் இருக்கிற எல்லாத்தையும் நீங்க செலவழிங்க. சுப்ஹானல்லாஹ். அதனாலதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல போருக்கு போகையில உமர் ரலியல்லாஹு நினைப்பாங்க, இந்த தடவை அபூபக்கர் ரலியல்லாஹு எப்படியாச்சும் வின் பண்ணிடணும், நம்ம வீட்டுல இருக்கிறதுல பாதி எடுத்துட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவே அள்ளிக்கிட்டு வருவாங்க. ஆனா அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்களும் வருவாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் கேட்பாங்க, உமரே நீங்க என்ன கொண்டு வந்தீங்க? அல்லாஹ்வுடைய தூதரே, நான் வீட்டுல இருக்கிறதுல பாதியை சரி பாதியை கொண்டு வந்துட்டேன். அபூபக்கரே, நீங்க என்ன கொண்டு வந்தீங்க?
நான் வீட்டுல இருக்க எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டேன். அப்ப என்னத்த வச்சுட்டு வந்தீங்க? அல்லாஹ்வையும் ரசூலையும் வச்சுட்டு வந்தேன். சுப்ஹானல்லாஹ். எவ்வளவு போட்டி போட்டுக்கிட்டு அல்லாஹ்க்காக கொண்டு வந்திருக்காங்க தெரியுமா? நம்ம இன்னைக்கு சிட்டில வாங்குறதா, ஸ்விஸ் பேங்க்ல போடுறதா, இல்ல அண்டர் கிரவுண்ட்ல வைக்கிறதா, இல்ல நம்ம பிள்ளைகளுக்கு மட்டும் பத்தாது பேரன் பேத்தி வரைக்கும் சேர்த்து வச்சுட்டு போறதா அப்படிங்கறதுல இருக்கும். தப்பு இல்ல, ஹலாலான விஷயம்தான். ஆனா நாம விட்டுட்டு போறதை விட நாம அல்லாஹுக்காக நம்ம வந்து அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நிறைவேற்றுறதுக்காக நம்ம செலவழிக்கும் போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், உங்களுக்கு போக மீதம் இருக்கிறது எல்லாத்தையும் நீங்க செலவழிங்கன்னு அந்த மக்கள்கிட்ட சொல்லுங்கன்னு அல்லாஹ் கட்டளையா சொல்றான். இத உங்களுக்கு தெளிவா சொல்றேன்னு வேற சொல்றான். சுப்ஹானல்லாஹ். ஏதாச்சும் பள்ளிக்காக நிதி உதவிக்கோ, இல்ல ஏதோ ஒரு வறியவர்கள் ஏதோ ஒரு தேவைக்கு கேட்டா அவ்வளவு யோசனையா இருக்கு. எவ்வளவு கொடுக்கலாம்? 50ஆ, 100ஆ, இல்ல 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 பெருநாள்லாம் வருது, செலவெல்லாம் வருது, ரமலான்லாம் வருது, அப்புறம் நமக்கு ட்ரிப் எல்லாம் வருது, அப்புறம் ஊருக்கெல்லாம் போகணும், அப்புறம் பிள்ளைங்க படிப்புக்கு இருக்கு, அப்புறம் ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், அப்புறம் அதை செய்யணும். எல்லாத்தையும் யோசிச்சு செய்யுங்க. இப்படிலாம் யோசிக்கிறோம்ல, யோசிக்க வேண்டியதுதான், இல்லைன்னு சொல்றதுக்கு இல்ல. ஆனா அல்லாஹ் தஆலா சொல்றான் இங்க, உங்களுக்கு போக மீதம் உள்ளது எல்லாத்தையும் கொடுங்க. ஏன்னா அல்லாஹ் தானே நமக்கு கணக்கு பார்க்காம அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தாராளமா கொடுக்குறான். நிச்சயமா திருப்பியும் கொடுப்பான். அந்த நம்பிக்கையோட கொடுத்தா நிச்சயமா மிகப்பெரிய நன்மை அடையலாம். இது அல்லாஹ் நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன்னு வேற அல்லாஹ் சொல்றான். சுப்ஹானல்லாஹ். அடுத்ததா நீங்கள் இம்மை மறுமை பற்றி கருத்தூண்டி சிந்திக்க வேண்டும் என்பதற்காக அனாதைகளைப் பற்றியும் உம்மிடம் வினவுகின்றனர். நீர் கூறுவீராக, அவர்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய செயல்முறையை மேற்கொள்வதே உத்தமமாகும். நீங்களும் அவர்களும் சேர்ந்து வாழ்வதில் உணவோ உறைவிடம் போன்றவைகளுக்கு கூட்டாக செலவு செய்வதில் குற்றமேதும் இல்லை. ஏனென்றால் அவர்கள் உங்கள் சகோதரர்களேயாவர். தீமை செய்பவர்களையும் நன்மை செய்பவர்களையும் அல்லாஹ் நன்கு அறிந்திருக்கின்றான். அல்லாஹ் நாடியிருந்தால் இவ்விஷயத்தை உங்களுக்கு கடினமாக்கி இருப்பான். ஆனால் அல்லாஹ் பேராற்றல் உள்ளவனாகவும் நுண்ணறிவுள்ளவனாகவும் இருக்கின்றான். மாஷா அல்லாஹ், ஜஸாக்கல்லாஹ் ஹைரா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நீங்க இந்த இம்மை மறுமை பற்றி ரொம்ப கருத்தூண்டி சிந்திக்கணுங்கிறதுக்காகத்தான் அல்லாஹ் தஆலா இந்த விஷயங்களை எல்லாம் சொல்றான். சொல்லிட்டு அல்லாஹ் சொன்னா, நபியே அனாதைகள் பத்தி உங்கள்ட்ட கேக்குறாங்க, அவங்கள்ட்ட நேர்மையா நடந்துக்கங்க. அவங்களுக்கு தேவையானதுக்கு செலவு செய்யறதுல குற்றம் இல்ல. ஏன்டா அவங்க உங்களுடைய சகோதரர்கள். அதோட நிப்பாட்டிட்டா பரவாயில்ல. நீங்க நன்மை செய்றீங்களா தீமை செய்றீங்களான்னு அல்லாஹ் அறிந்தவனா இருக்கான். அல்லாஹ் நாடி இருந்தா இந்த விஷயத்துல உங்களுக்கு கண்ணியத்தை நாடி இருப்பான். ஆனா அல்லாஹ் உங்க மேல பேராற்றல் உள்ளவனா, பெரும் கருணை உள்ளவனா, நுண்ணறிவாளனா இருக்கான். அதனால உங்களுக்கு கஷ்டத்தை நாடல அப்படிங்கிறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். அடுத்த சரியா இருக்கீங்களா? இறைவனுக்கு இணை வைக்கும் பெண்களை அவர்கள் ஈமான் கொள்ளும் வரை நீங்கள் ஒருபோதும் திருமணம் செய்யாதீர்கள். இணை வைக்கும் ஒரு பெண் உங்களுக்கு பிடித்தமானவளா இருந்த போதிலும் இறை நம்பிக்கையில் ஒரு பெண்ணே சிறந்தவள். அவள் அடிமையாக இருந்தாலும் சரியே. மேலும் உங்கள் பெண்களே இறைவனுக்கு இணை வைப்போருக்கு அவர்கள் ஈமான் கொள்ளும் வரை ஒருபோதும் மனமுடித்து கொடுக்காதீர்கள். இணை வைக்கும் ஒரு ஆண் உங்களுக்கு பிடித்தமானவராய் இருந்த போதிலும் இறை நம்பிக்கை ஒரு அடிமையே அவரை விட சிறந்தவர் ஆவார். இத்தகையோர் நரகத்தை நோக்கியே உங்களை அழைக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ்வோ தன் உத்தரவின் மூலம் சோனம் மற்றும் மன்னிப்பின் பக்கம் உங்களை அழைக்கின்றான். மேலும் தன் கட்டளைகளை மக்களுக்கு தெளிவாக விளக்கி காண்பிக்கின்றான். அவர்கள் அறிவுரையை ஏற்று படிப்பினை பெறக்கூடும் என்பதற்காக. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம்மளை படைச்சு நமக்கு அழகிய வாழ்வாதாரத்தை கொடுத்து நமக்கு சொத்துக்களை கொடுத்து குழந்தைகளை கொடுத்து எல்லாம் கொடுத்துட்டு நீங்க எப்படிப்பட்ட ஒரு ஆம்பளை பிள்ளைய ஒரு ஆணை உங்க பிள்ளைங்களுக்கு பொம்பளை பிள்ளைங்களுக்கு திருமணம் முடிச்சு வைக்கணும் தெரியுமா? உங்களுடைய பெண் மக்களுக்கு எப்படிப்பட்ட மருமகனை ஒரு வாழ்க்கை துணைய நீங்க தேர்ந்தெடுத்து கொடுக்கணும் தெரியுமான்னு போடக்கூடிய லிஸ்ட் இது நம்ம ஒவ்வொருத்தருக்கும் தேவை. நாம பெண் பார்க்க போகுறதுக்கு முன்னாடி, மாப்பிள்ளை பார்க்க போறதுக்கு முன்னாடி இந்த வசனத்தை படிச்சோமா? இதனுடைய லிஸ்ட்ல இருக்கிற மாதிரி பார்த்தோமா? சுப்ஹானல்லாஹ். ரப்பே ரப்பே ரப்பே. இதெல்லாம் எனக்கும் உங்களுக்கும் நம்ம ஒவ்வொருத்தருக்காக தான் அல்லாஹ் சொல்லியிருக்கான். எவ்வளவு அழகா சொல்றான் பாருங்க. நீங்க பெண் பார்க்க போனீங்கன்னா, மாப்பிள்ளை பார்க்க போனீங்கன்னா, திருமணம் செய்யறதுக்கு முன்னாடி இணை வைக்கக்கூடிய ஆணையோ பெண்ணையோ தேர்ந்தெடுக்காதீங்க.
அப்படி இணை வைக்கக்கூடிய ஆணு, இணை வைக்கக்கூடிய பெண் அழகாவோ வசதியாகவோ உங்களை கவரக்கூடியவர்களா இருந்தாலும் அவர்கள் வேணாம், அவர்களை விட வேலைக்கு இருக்கிறாங்கல்ல, அடிமைகளா இருக்கிறாங்கல்ல, அவங்கள்ட்ட ஈமான் இருந்தா அவங்கள முடிச்சு கொடுங்க. சுப்ஹானல்லாஹ், எப்பேற்பட்ட விஷயம்! அது உங்களுக்கு சிறந்ததா இருக்கும். பாத்தீங்களா, நம்ம பாக்குறது அழகு, படிப்பு, அந்தஸ்து, குலப்பெருமை, இதெல்லாம் பார்க்கலாம், தப்பில்லை, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருக்காங்க. ஆனாலும் இறுதியா ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க, ஈமான், இரையச்சம். நம்ம அதை பாக்குறோமா? பார்க்கணும். தொழுகாட்டி அதெல்லாம் அப்புறமா சொல்லி தொலைச்சிருக்கலாம். அதெல்லாம் திருந்திடுவாங்க. கல்யாணம் முடிச்சுட்டு அதெல்லாம் மாறிடுவாங்க. பொண்ணு தலையில முக்காடு போட மாட்டேங்குதான், அதெல்லாம் வீட்டுக்கு வந்தா சொல்லிக்கலாம். 20-25 வருஷமா அதை கொண்டு வந்து திருத்துறது எவ்வளவு பெரிய போராட்டம் தெரியுமா? ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் எவ்வளவு பிரச்சனை தெரியுமா? எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? எதுன்னு எவ்வளவு பேரு அதோட பாதியோட விட்டுட்டு போயிடுறாங்க, விட்டு போட்டு போயிடுறாங்க, மன முறிவுகள் ஏற்படுதுங்கிறது தெரியுமா? அதனாலதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு பிடிச்சமான ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, இறை நம்பிக்கை உள்ள ஒருவர் தான் உங்களுக்கு சிறந்தவரு. ஏன் இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்றேன் தெரியுமா? படைச்ச ரப்பு நம்மளை பார்த்து சொல்றான். அவங்க எல்லாம் இந்த உலக ஆசை, பாசம், பதவி, பட்டம், அழகு, இதன் மூலம் நரகத்துக்கு அழைக்கிறாங்க, இணை வைக்கிறது மூலமா. நான் இந்த என்னுடைய கட்டளைகளை நிறைவேற்றுவதன் மூலமா, நீங்க அதன்படி வாழ்வதன் மூலமா சொர்க்கத்துக்கு உங்களை அழைக்கிறேன், என்னுடைய மன்னிப்பின் பக்கம் நான் அழைக்கிறேன். இதுவரைக்கும் போனதெல்லாம் போகட்டும், இனிமேல் பிள்ளைகளை வச்சிருக்கிறவங்க இந்த நிய்யத்தை வைப்போம். நிச்சயமா அல்லாஹுடைய மன்னிப்பும் சொர்க்கமும் நிச்சயம்ங்கிறது இது அல்லாஹுடைய வார்த்தை. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர். அல்லாஹ் தஆலா சொல்றான், மக்களுக்கு இது ஒவ்வொன்றையும் நான் தெளிவா சொல்றேன். ஏன் தெரியுமா? அவங்க அறிவுரை எடுத்து படிப்பினை பெறலாம் அப்படிங்கிறதுக்காகத்தான். நிச்சயமா இதுல நமக்கு படிப்பினை இருக்கு, நிச்சயமா நமக்கு அறிவுரையா இருக்குது. நிச்சயமா இன்ஷா அல்லாஹ் இது நம்மள அல்லாஹ்வின் மன்னிப்பின் பக்கமோ சொர்க்கத்தின் பக்கமும் கொண்டு போய் சேர்த்துருங்கிற உறுதியோட நம்ம செயல்படலாமா? இன்ஷா அல்லாஹ். நியத்து நம்பர் 2. நான் முதல்ல ஒரு இடத்துல நியத்து வச்சுக்கோங்கன்னு சொன்னேன். இந்த இடத்துல நியத்து நம்பர் 2, இந்த நியாவை நம்ம வைப்போம். என்னுடைய ஆணுக்கும் என்னுடைய பெண்ணுக்கும் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட உண்மையான இறை விசுவாசியத்தான் நான் திருமணம் முடிச்சு கொடுப்பேன். அதன் மூலம் அல்லாஹ்வுடைய மன்னிப்பையும் சுவனத்தையும் பரிசாக பெறுவேன்கிற நியத்தை வைப்போமா? இன்ஷா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களுடைய நியத்தை நிறைவேற்றி கொடுக்க நீ போதுமானவன் யா அல்லாஹ். ஓகே, அடுத்துமா. இன்னும் மாதவிடாய் குறித்த சட்டம் பற்றி உங்களிடம் கேட்கிறார்கள். நீர் கூறும், அது ஒரு தூய்மையற்ற நிலை. ஆகவே மாதவிடாய் காலத்தில் பெண்களை விட்டு விலகுகிறீர்கள். மேலும் அவர்கள் தூய்மையாகும் வரை அவர்களை அணுகாதீர்கள். பிறகு அவர்கள் தூய்மை அடைந்து விட்டால் அல்லாஹ் உங்களை ஏவிய முறைப்படி அவர்களிடம் செல்லுங்கள். திண்ணமாக அல்லாஹ் தீமையிலிருந்து விலகி இருப்பவர்களையும் தூய்மையை மேற்கொண்டவர்களையும் நேசிக்கின்றான். யார அல்லாஹ் நேசிக்கிறான்? தூய்மையானவர்களா அல்லாஹ் நேசிக்கிறான். அப்போ நபியே, உங்கள்ட்ட இந்த பெண்களுக்கு மந்த்லி பீரியட் வருது, அதை பத்தின சட்டத்தை கேக்குறாங்க, அவங்கள்ட்ட சொல்லுங்க. இது ஒரு அவங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு தூய்மையற்ற நிலை. அந்த நிலையில நீங்க கணவன் மனைவி ஒண்ணு சேர்றத மட்டும் தவிர்த்துக்கங்க. வீட்டை விட்டு வெளியே கொல்லை பக்கத்துல போய் ஒரு குடிசையை போட்டுலாம் உட்கார வைக்காதீங்க. தட்டு தாம்பூலம் எல்லாம் பிரிக்காதீங்க. நீங்க உங்க கூடயே வச்சுக்கங்க, உறவு மட்டும் கொள்ளாதீங்க. ஏன்னா அது ஒரு தூய்மையற்ற நிலையா இருக்கு. அது அவங்க சுத்தமானதுக்கு பின்னாடி நீங்க என்ன செய்யுங்க, உங்களுடைய உறவுகளை வச்சுக்கோங்க. அது தீமையான ஒரு நிலைமையா இருக்குது. அந்த தீமையிலிருந்து உங்களை தூய்மைப்படுத்துறதுக்காகத்தான் அல்லாஹ் தஆலா இந்த விஷயத்தை சொல்றான். அல்லாஹ் தூய்மையை நேசிக்கக்கூடியவனா இருக்கிறான். சுப்ஹானல்லாஹ். நம்மளுடைய பெத்தவங்க கூட நம்மகிட்ட சொல்றதுக்கு வெட்கப்படுவாங்கல்ல, சங்கடப்படுவாங்கல்ல. யார்கிட்டயாச்சும் மாமா மாமி இல்ல அத்தை, நம்ம மச்சி இல்ல பிள்ளைங்க அப்படி சொல்லித்தானே க்ளோஸா இருக்கிறவங்கள்ட்ட சொல்லி கொடுப்பாங்க. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சொல்லப்பட வெட்கப்பட மாட்டேங்கிறான். நமக்கு எவ்வளவு அழகா சொல்றான். அடுத்த வசனத்தை பாருங்க, இன்னும் எவ்வளவு அழகா சொல்றான்னு படிங்கம்மா. உங்கள் மனைவியர் உங்களுக்குரிய விளைநிலங்கள் ஆவர். எனவே நீங்கள் விரும்பும் முறையில் உங்களுக்கு விளைநிலங்களுக்கு செல்லுங்கள். மேலும் உங்களுடைய வருங்காலத்துக்காக முன்கூட்டி ஏதாவது செய்து கொள்வதில் அக்கறை காட்டுங்கள். அல்லாஹ்வின் சினத்திலிருந்து தவிர்ந்து கொள்ளுங்கள். மேலும் நிச்சயமாக நீங்கள் ஒரு நாள் அவனை சந்திக்கவிருக்கிறீர்கள் என்பதை நன்கு அறிந்து கொள்ளுங்கள். இன்னும் நபியே, உம்முடைய அறிவுரைகளை ஏற்றுக்கொண்டிருப்போருக்கு வெற்றியும் பேறுகளையும் குறித்து நற்செய்து கூறுவீராக. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் தஆலா சுப செய்தி சொல்லக்கூடிய வசனம் இது.
அல்லாஹ் தஆலா சொல்றான், உங்களுடைய மனைவி இருக்காங்கல்ல, அது உங்களுக்கு சொந்தமான நிலம். அதுல நீங்க எந்த பக்கமும் உள்ள போய் நுழையலாம். சரியா? இத உண்மையிலேயே பெண்கள் மட்டும் இருக்கக்கூடிய மீட்டிங்கா இருந்தா, பெண்கள் மட்டும் கேட்கக்கூடிய, இது நம்ம சேனல்ல கொடுக்குறோம், எல்லாரும் கேட்கக்கூடிய ஒரு நிகழ்வா, இன்ஷா அல்லாஹ் இதனுடைய சட்டங்களை நீங்க அறிஞ்சுக்கணும், இந்த டீப்னஸ் விளங்கிக்கணும்னா நம்ம தனி ஒரு மீட்டிங் வைப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவ்வளவு அற்புதமா சொல்றான். கணவனுக்கும் மனைவிக்கும் உங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனைவிகளை கொடுத்திருக்கானே, அவங்களுக்கு ஹலாலான நான் கொடுத்தது. அந்த ஹலாலான விஷயத்த விரும்பின வரையில அனுபவிங்க, விரும்பின மாதிரி சந்தோஷமா இருங்க. அது உங்களுக்கு விரும்பினது அது மட்டும் இல்ல, அதன் மூலம் வருங்காலத்துக்கு தேவையானதை முன்கூட்டியே திட்டமிட்டுக்கங்க. நம்ம குழந்தைகளை நிறைய பெத்துக்கலாம். நமக்கு அது பிற்காலத்துல இன்ஷா அல்லாஹ் இம்மைக்கும் உதவும், மறுமைக்கும் உதவும். நம்ம மௌத்தானதுக்கு பின்னாடி சதக்கத்துல் ஜாரியாவா அது நிறைய விஷயங்களை செய்யுங்கிறதுல திட்டமிட்டுக்கோங்க. நாம் இருவர் நமக்கு இருவர், நாம் இருவர் நமக்கு ஒருவர், நாம் இருவர் நமக்கு ஏன் ஒருவர்ன்ற திட்டம் வேண்டாம். அது அல்லாஹ்வுடைய திட்டம் இல்லை, அல்லாஹ்வுடைய தூதர் காட்டிய திட்டம் இல்லை. அதனால நீங்க ஒண்ணு சேர்ந்து இருக்கிறீங்கல்ல, அந்த சந்தோஷத்தின் மூலமா வாரிசுகளை பெற்றெடுக்கிறதுக்கு திட்டமிட்டுக்கங்க. அது உங்களுக்கு இம்மையிலையும் உதவியா இருக்கும், மறுமையிலையும் உதவியா இருக்கும். அது மட்டும் இல்ல, அல்லாஹ்வுடைய கோபத்திலிருந்து நீங்க தவிர்ந்து கொள்ளுங்க. தூய்மையற்ற நிலையில அணுகாதீங்க. தேவையற்ற ஹலால் இல்லாத வெளியே இருக்குதுல்ல, அதை பார்த்து ஆசைப்பட்டுறாதீங்க. அந்த பக்கம் கண்ணை திருப்பிடாதீங்க, அங்க இங்க போயிடாதீங்க. அது வெள்ளையா இருக்கு, அது கருப்பா இருக்குது, அப்படி இருக்குது, இப்படி இருக்குது, இதெல்லாம் பாத்துறாதீங்க. அதெல்லாம் அல்லாஹ்வுடைய கோபத்தை பெற்று தரக்கூடியது. உங்களுக்குன்னு ஹலாலாக்குன உங்க மனைவி இருக்குதுல்ல, அதுட்ட இஷ்டத்துக்கு இருங்க, விரும்பின மாதிரி இருங்க, சந்தோஷமா இருங்க. அல்லாஹ் உங்களுக்கு அனுமதிச்சு கொடுத்ததுங்கிறத அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு, ஒரு நாள் நீங்க அவனை சந்திக்க போறீங்க அப்படிங்கறது நினைவுல வச்சு செயல்படுங்க. நபியே, உம்முடைய அறிவுரைகளை எல்லாம் ஏற்றுக்கொண்டு வாழக்கூடிய இந்த மக்களுக்கு வெற்றியும் நற்பேரும் இருக்குங்கிற ஒரு நற்செய்தியை சொல்லுங்க. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் தஆலா எது நமக்கு ஹலால், எது நமக்கு ஹராம், அதன் மூலம் நம்ம எப்படியெல்லாம் இருக்கணும் திட்டமிடணும். எவ்வளவு அழகான ஒரு விஷயத்த சொல்றான் பாத்தீங்களா? இன்ஷா அல்லாஹ் இது வரைக்கும் மிஸ் பண்ணியிருந்தா இந்த திட்டத்தை இன்ஷா அல்லாஹ் செயல்படுத்தலாமா? காலம் போனதுக்கு பின்னாடி இன்ஷா அல்லாஹ் நாடுனா ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் நம்பிக்கை இழக்கல இல்லையா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நம்பிக்கை இழக்கல. அது மாதிரி நம்மளும் நம்பிக்கை இழக்காம எல்லா இடத்துல ஆதரவு வச்சு துவா செய்வோம். நிச்சயமா அல்லாஹ் கொடுப்போம் இன்ஷா அல்லாஹ். ஓகே, அடுத்துமா? நன்மை செய்தல், இறை எச்சத்துடன் வாழ்தல், மக்களிடையே இணக்கத்தை ஏற்படுத்தல் ஆகியவற்றுக்கு எதிராக நீங்கள் செய்யும் சத்தியங்களுக்கு அல்லாஹ்வின் பெயரை கருவியாக்காதீர்கள். அல்லாஹ் உங்கள் பேச்சுக்கள் அனைத்தையும் கேட்பவனாகவும் எல்லாவற்றையும் அறிபவனாகவும் இருக்கின்றான். சுப்ஹானல்லாஹ். நன்மை செய்யறதுல, இறையச்சத்தோட வாழ்றதுல அவனுக்கு சொல்லுங்க. பொய்ய சொல்றதுல அல்லாஹ் மேல சத்தியமான்னு சொல்லாதீங்க. நீங்க சொல்றது அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்கான். எப்படிப்பட்ட எச்சரிக்கை பார்த்தீங்களா? அடுத்துமா? உள்நோக்கம் எதுவுமின்றி தற்செயலாக நீங்கள் செய்யும் அபத்தமான சத்தியங்களுக்காக அல்லாஹ் உங்களை குற்றம் பிடிக்க மாட்டான். ஆனால் நீங்கள் உளப்பூர்வமாக செய்யும் சத்தியங்களுக்காக நிச்சயமாக அல்லாஹ் உங்களை குற்றம் பிடிப்பான். மேலும் அல்லாஹ் பெரும் மன்னிப்பாளனாகவும் அதிகம் சகிப்புத்தன்மையுடனாகவும் இருக்கின்றான். சுப்ஹானல்லாஹ், ஜஸாக்கல்லாஹ் ஹைரமா. அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்துல என்ன சொல்ல வர்றான் அப்படின்னு சொல்லி பார்த்தா, சாதாரணமா ஒரு சிலர் பேசையிலே சொல்லுவாங்க, அல்லாஹ் மேல சத்தியமா நான்லாம் அப்படித்தான், அப்படி சும்மா சாதாரணமா ஒரு ஒரு ஊர் வழக்கமா இருக்கும். அந்த மாதிரி சத்தியத்தை அல்லாஹ் உங்களை குற்றம் பிடிக்க மாட்டான். நிஜமா உள்ள பூர்வமா சத்தியம் பண்றீங்கன்னு பாருங்க, அதுல பொய் சத்தியம் எதுவும் பண்ணிடாதீங்க. அப்படி பண்ணுனா நிச்சயமா அல்லாஹ் குற்றம் பிடிப்பான். அதல்லாம நீங்க உண்மையிலேயே செஞ்சீங்கன்னா அல்லாஹ் உங்களை மன்னிக்க கூடியவனாவும் சகிப்புத்தன்மை மிக்கவனாவும் இருக்கிறான். அல்லாஹ் தஆலா எவ்வளவு பெரிய அன்பாளனா இருக்கான் பாருங்களேன். அதே நேரத்துல கண்டிக்க வேண்டிய இடத்துலயும் சரியா கண்டிச்சுக்கிட்டு வர்றான். நம்மளை எச்சரிக்கை செய்ய வேண்டிய இடத்துல எச்சரிக்கை செய்யறான். கருணையும் அன்பையும் கொடுக்க வேண்டிய இடத்துல கொடுத்துக்கிட்டே வர்றான். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். சூரத்துல் பக்ரா 226. தங்கள் மனைவியரை நெருங்குவதில்லை என்று சபதம் செய்து விலகி இருப்பவர்களுக்கு 4 மாத தவணை உண்டு. எனவே அதற்குள் தங்கள் மனைவியரிடம் அவர்கள் திரும்பிவிட்டால் நிச்சயமாக அல்லாஹ் மன்னிப்போனும் கருணையுடையனுமாக இருக்கின்றான். ஆனால் அவர்கள் தலாக் சொல்வதென்று தீர்மானித்து விட்டால் அல்லாஹ் எல்லாவற்றையும் செவியுறுபவனாகவும் நன்கறிபவனாகவும் இருக்கின்றான் என்பதை அவர்கள் நினைவில் கொள்ளட்டும். தலாக் சொல்லப்பட்ட பெண்கள்
3 மாதவிடாய்கள் ஆகும் வரை தாமாகவே பொறுத்திருக்க வேண்டும். தங்களுடைய கருவறைகளில் அல்லாஹ் எதேனும் படைத்திருப்பானேயானால் அதை மறைப்பது அவர்களுக்கு அனுமதிக்கப்பட்டதல்ல. அல்லாஹ்வின் மீதும் இறுதி தீர்ப்பு நாளின் மீதும் அவர்கள் நம்பிக்கை கொண்டவராக இருந்தால் ஒருபோதும் அவர்கள் இவ்வாறு செய்யக்கூடாது. அவர்களின் கணவர்கள் முன்னிருந்த உறவை சரிப்படுத்திக் கொள்ள விரும்பினால் இத்தவணைக்குள் அவர்களை மீண்டும் மனைவியாக்கிக் கொள்ள அவர்களுக்கு முழு உரிமை இருக்கின்றது. பொதுவான நியதிப்படி ஆண்கள் மீது பெண்களுக்கு சில உரிமைகள் உள்ளன. பெண்கள் மீது ஆண்களுக்கு உள்ள சில உரிமைகளைப் போல. ஆயினும் ஆண்களுக்கு பெண்களை விட ஒரு படி உயர்வு உண்டு. இன்னும் அல்லாஹ் அவன் அனைவர் மீதும் பேராற்றலுடையோனும் நுண்ணறிவுடையோனுமாய் இருக்கின்றான். இந்த இடத்துல சொல்லக்கூடிய செய்தி என்ன அப்படின்னு சொன்னா, நீங்க ஒரு சத்தியம் பண்ணிடுறீங்க, நம்ம என்னுடைய மனைவியை நெருங்க மாட்டேன் அப்படின்ட்டு. ஆனா அந்த சத்தியம் எவ்வளவு நாளைக்கு தெரியுமா? 4 மாசத்துக்குள்ளதான். அதுக்குள்ளாட்டி நீங்க போய் சேர்ந்துடணும். இல்லாட்டி அதுக்குரிய ரூல்ஸ் தனி. அல்லாஹ் அப்படி நீங்க சேர்ந்துட்டீங்கன்னா உங்களை மன்னிக்க கூடியவனா கருணை உள்ளவனா இருக்கிறான். அப்ப இந்த மாதிரி எல்லாம் அந்த காலத்துல பழக்கம் இருந்திருக்கும் போல தெரியுது. சுப்ஹானல்லாஹ். அதுக்கடுத்து நீங்க தலாக் சொல்லணும்னு தீர்மானிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அந்த காலத்துல அந்த பெண்கள் 3 மாசம் இத்தாவுல இருப்பாங்க. தலாக்குண்டா எடுத்ததோட 3யும் சொல்றது இல்ல, 1தான். அந்த 3 மாசத்துக்குள்ள நீங்க அம்மா வீட்டுக்கு கோச்சுக்கிட்டு போயிடக்கூடாது. நானா தம்பி வீட்டுக்கு, லாத்தா தங்கச்சி வீட்டுக்கு போயிடக்கூடாது. மாப்பிள்ளை வீட்டுலதான் இருக்கணும். அப்பதான் நீங்க இருக்கிறதுல இல்ல அவங்க வர்றதுல போறதுல ஒரு கோபம் போய் இல்ல பரவாயில்லன்னு இறக்கம் இல்ல நமக்கே மன்னிப்பு கேட்கலாம்ங்கிறது ஏதோ ஒண்ணுல ஆடல் ஊடல் பாடல் இதெல்லாம் கூடிடுவாங்க பிரிஞ்சு போகாம. அப்ப அதுக்குத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்ற 3 மாசம் அங்கதான் இருக்கணும். அப்ப அந்த தவணைக்குள்ள அவங்க மீட்டிக்கிறலாம், ஒண்ணு சேர்ந்து வாழ்ந்துடலாம். ஏண்டா இது ஒரு கணவன் மனைவியா இணையக்கூடியவங்க, அது எவ்வளவு பெரிய பந்தம், அது எவ்வளவு தூரத்துக்கு நம்மளை கூட்டிட்டு போய் விடக்கூடியதா இருக்கு. அது மட்டும் இல்ல, மனமுறிவு கட்டாயமா தேவைன்றாலே தவிர அந்த தலாக்குங்கிற வார்த்தை கேட்டு அல்லாஹ்வுடைய அர்ஷ் நடுங்கக்கூடியதா இருக்கான். அதுக்காக குடிகாரனோடையும் நடத்த கெட்டவங்களோடையும் வாழணும்னு சொல்லல இல்லையா? ஆனால் தேவையில்லாத சில விஷயத்துக்கெல்லாம் இருந்துடக்கூடாது. அது மட்டும் இல்லாம நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டோம்னா அவங்க வர்றதுக்கு வெட்கப்படுவாங்க, சேர்றதுக்கு வெட்கப்படுவாங்க, அவங்களோட சந்தர்ப்பங்கள் அமையாம போயிரும், அதுவே பிளவுகளுக்கு ஏற்படக்கூடியதா இருந்துரும். அதனால கணவன் வீட்டுலதான் இருக்கணும். அப்ப அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு அந்த 3 மாசத்துக்குள்ள மீட்டிக்கிறதுக்கு முழு உரிமை இருக்கு. என்னையத்தான் பிடிக்கலன்னு அனுப்பிட்டீங்கல்ல, திருப்பி எதுக்கு வந்தீங்க அப்படிலாம் கேட்கக்கூடாது. நீதான் வேணான்னு சொல்லிட்டே இல்ல, நாங்க கூட்டிட்டு போயிட்டோம்ல அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஏன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழகான முறையில இந்த சட்டங்களை எல்லாம் சொல்லியிருக்கான். அது மட்டும் இல்ல, உங்களுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் உரிமை, ஆண்களுக்கு பெண்கள்கிட்ட உரிமை இருக்கிற மாதிரியே பெண்களுக்கும் ஆண்கள்கிட்ட உரிமை இருக்குது. ஆனாலும் பெண்கள் பெண்கள் கிட்ட ஆண்களுக்கு ஒருபடி உயர்வு அல்லாஹ்தாலா கொடுத்திருக்கான். ஏன் தெரியுமா? அல்லாஹ் பேராற்றல் உள்ளவனா இருக்கான், நுண்ணறிவாளனா இருக்கான் அப்படிங்கறத அல்லாஹ்தாலா சொல்றான். இது அல்லாஹ்வுடைய சட்டம். சரிசம ரூல்ஸ், சரி சமமா எல்லாமே வேணும்னு நம்ம பேச முடியாது. நம்மளை படைச்சவன் நமக்கு சொல்றான், அதை நம்ம கேட்டு வாழ்றோம், நமக்கு வாழ்வு இருக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் ரொம்ப அழகான சட்டங்கள், விரிவா பார்க்க வேண்டியது. லேட்டா நம்ம தஃப்சீர் விளக்கத்துல பார்ப்போம். ஓகே. தலாக் 2 தடவைகள் தான். பின்னர் நேரிய விதத்தில் அவர்களை மனைவியராகவோ வைத்துக் கொள்ள வேண்டும், அல்லது அழகிய முறையில் அவர்களை விடுவித்து விட வேண்டும். அவ்வாறு விடுவித்த பிறகு அவர்களுக்கு நீங்கள் கொடுத்திருந்த பொருள்களில் இருந்து எதனையும் நீங்கள் திருப்பி வாங்குவது உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டதல்ல. மேலும் அல்லாஹுவின் வரம்புகளுக்குள் நிலைத்திருக்க முடியாது என கணவன் மனைவியாகிய இருவரும் அஞ்சினால், மேலும் அவ்விருவரும் அல்லாஹுவின் வரம்புகளுக்குள் நிலைத்திருக்க மாட்டார்கள் என்று நடுவர்களாகிய நீங்களும் அஞ்சினால், மனைவி கணவனுக்கு ஏதேனும் ஈடாக கொடுத்து பிரிந்து விடுவதில் அவர்கள் மீது தவறில்லை. இவை அல்லாஹ் ஏற்படுத்தியுள்ள வரம்புகளாகும். எனவே நீங்கள் அவற்றை மீறி செல்லாதீர்கள். மேலும் யார் அல்லாஹுவின் வரம்புகளை மீறுகிறார்களோ அவர்களே அக்கிரமக்காரர்கள் ஆவர். ஓகே. அடுத்து அல்லாஹ் சொல்றான், தலாக்குங்கிறது 2 தடவை தான் மீட்டி கொள்ளக்கூடிய தலாக். அந்த காலங்கள்ல நம்ம ஏதோ ஒரு கோவத்துல நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னு சொன்னா அடுத்து மீட்டிக்கலாம். சோ அப்படி இருக்கக்கூடிய தலாக்கு 2 தான், 2 அவகாசம் தான். 3ஆவதா சொல்லிட்டா திருப்பி மீட்ட முடியாது. அததான் அல்லாஹ் தஆலா இங்க சொல்லிட்டு
என்ன சொல்றான், அதுக்கு இடையில நீங்க 3வது தலாக் சொல்லி அவங்கள முடிக்கணும்னு நினைச்சிட்டீங்களா, அவங்களுக்கு ஏதாச்சும் நீங்க நகை நட்டு கொடுத்துருந்தீங்களோ, சொத்து சுகம் கொடுத்துருந்தீங்களோ, பொருள்கள் வாங்கி கொடுத்துருங்களோ, அதெல்லாம் திருப்பி வாங்காதீங்க. ஏன்னு சொன்னா அது நல்லது இல்லை, விட்டுருங்க அப்படின்னு சொல்றான். அதே மாதிரி இந்த கணவனோட வாழ முடியாது. பயங்கர கொடுமைக்காரனா இருக்கான், குடிகாரனா இருக்கான், மார்க்கம் இல்ல, பண்பு இல்ல, ஒழுக்கம் இல்ல, இப்படி எல்லாம் நீங்க நினைக்கிறீங்களா, அஞ்சுறீங்களா? இல்ல உங்களுக்கு நடுவர்களா இருக்கிறாங்க, அச்சோ நம்ம புள்ள அங்க போய் வாழ்ந்தா சரியில்லை அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்களா? அப்படி நினைச்சா நீங்க அவங்கள்ட்ட இருந்து மனவிலக்கு வாங்கிக்கங்க. அப்படி நீங்க பெண்கள் வாங்கணும்னா அவங்களுக்கு ஈட்டு தொகையை ஏதாச்சும் ஒண்ணு கொடுக்கணும். கொடுத்துட்டு அவர்கிட்ட இருந்து பிரியறதுல எந்த ஒரு தப்பும் இல்லை. இது ரெண்டும் அல்லாஹ் ஏற்படுத்திய வரம்பு, வரையறைகள், சட்ட விதிகள். இதுல நீங்க யாரும் மீறி போகாதீங்க. யார் அதை மீறுறீங்களோ அவங்கள அல்லாஹ் நேசிக்க மாட்டான். அவங்க அக்கிரமக்காரர்கள்னு ஒருத்தனை சொல்றான். பாத்தீங்களா? அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் திருமணத்துக்கு முன்னாடியே பெற்றவங்களும் படிக்கணும், பிள்ளைகளும் படிக்கணும். அப்பதான் அதனுடைய வரம்புகள், வரையறைகள் என்ன, எதுல நம்ம பொறுமையோட இருக்கணும், எதுல விட்டு கொடுக்கணும், எதுல சகிப்புத்தன்மையோட இருக்கணும், அதனுடைய சட்டங்கள் என்ன, கோபதாபங்கள் எல்லாருக்கும் வரத்தான் செய்யும். அல்லாஹ்வுடைய ரசூலுடைய காலத்திலேயே அவங்க கூட 1 மாசம் பிரிஞ்சு இருந்தாங்க, அப்புறம் சேர்ந்தாங்க. எல்லாரையும் போங்கன்னு சொல்லல இல்லையா? அப்போ அதுக்குரியதுகளை படிக்கும் போதுதான், அதனுடைய விளக்கங்கள் தெரியும் போதுதான் நம்ம அந்த சட்டங்களை பின்பற்றி நம்ம வாழக்கூடியவர்களா இருப்போம். இன்ஷா அல்லாஹ். ஓகேடா. 2 தடவை தலாக் சொன்ன பின்னர் 3ஆம் தடவை மீண்டும் அவளை அவன் தலாக் சொல்லிவிட்டால் பிறகு அவள் அவனுக்கு அனுமதிக்கப்பட்டவள், ஹலால் அல்ல. வேறு ஒரு ஆணை அவள் மணந்து அவனும் தலாக் சொல்லும் வரை, ஆனால் அவன் 2ஆம் கணவன் அவளை தலாக் சொல்லிவிட்டால் அப்போது முதற் கணவனும் அவளும் அல்லாஹ்வின் வரம்புகளுக்குள் நிலைத்திருப்போம் என்று எண்ணினால் அவ்விருவரும் மீண்டும் மனவாழ்வுக்கு திரும்புவதில் அவர்கள் மீது குற்றமில்லை. இவை அல்லாஹ் ஏற்படுத்திய வரம்புகள் ஆகும். இறை வரம்புகளை மீறுவதால் ஏற்படும் விளைவுகளை அறிந்திருக்கும் மக்களுக்கு அவன் இவற்றை விளக்குகின்றான். அல்ஹம்துலில்லாஹ், ஜஸாக்கல்லாஹ் கைரடா. அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்துல தலாக்குங்கிறது 2 தடவை தான். 3ஆவது தடவை சொல்லிட்டா அவள் உங்களுக்கு உங்களுடைய மனைவியா இருந்தாலும் உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டவள் அல்ல. அவள் ஹராமான உறவுல போயிடுறா. ஏன்னா 2 சான்ஸ் நீங்க யூஸ் பண்ணிட்டீங்க. 3ஆவது சொல்றதுக்கு முன்னாடி பயங்கர யோசனை வேணும். அப்படி நீங்க மீறிட்டதுனால உங்களுக்கு முடிஞ்சு போச்சு. அப்படி நீங்க திரும்பி சேரணும்டா அந்த பெண்ணை இன்னொருத்தருக்கு கல்யாணம் முடிச்சு கொடுக்கணும். அவங்க திருப்தியா வாழணும். அதுக்கு பின்னாடி அந்த கணவன் வேணான்னு சொல்லணும். அதுக்கு பின்னாடி 3 தலாக்கு சொல்லணும். அந்த 3 காத்திருப்பும் இருக்கணும். அதுக்கு பின்னாடி நீங்க அல்லாஹ்வுடைய வரம்புகள்ல நிலைச்சிருப்போம் அப்படின்னு உறுதியா இருந்தா அதுக்கு பின்னாடி நீங்க திருமணம் முடிச்சு நீங்க வாழ்றதுல எந்த ஒரு குற்றமும் இல்லை. இதெல்லாம் அல்லாஹ்வுடைய வரம்புகள். அறியக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதையெல்லாம் விவரமா சொல்றான். யாராச்சும் ஒருத்தர் இப்படி செய்வாங்களா? அடுத்த ஆம்பளையோட அடுத்த பொம்பளைகிட்ட பேசினாவே பொறுக்க மாட்டேங்குது. அவசரப்பட்டு எதையாச்சும் சொல்லிட்டு இவ்வளோ பெரிய சீரழிவையும் சிரமத்தையும் இழுத்துக்கலாமா? கூடவே கூடாது. அதனால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழகான முறையில அவனுடைய வரம்புகளை சொல்லி காட்டுறான். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹு வ பிஹம்திக நஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நதுபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸ்ஸலாமு அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.